ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே தேர்ட் பார்ட்டி போடுவாங்க, இல்லைனா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் போடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வராங்க, தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, ஆப்போசிட்டில் வர தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு மட்டும் தான் கவர் ஆகுமே தவிர உங்களுக்கு எந்த வித கவருமே ஆகாது. அவங்க தேர்ட் பார்ட்டி ஆப்போசிட்டில் வரவங்களோட வெஹிக்கிளுக்கு எந்த டேமேஜ் ஆகிருக்கோ அது மட்டும் தான் உங்கள் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். ஆஸ் பர் இந்தியன் வெஹிக்கிள் ஆக்ட் படி நீங்கள் இந்தியன் ரோட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துருக்கணும், மேண்டேட்டரி அது. அதே மாதிரி காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் அதை ஃபுல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் பேக்கேஜ் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் நீங்கள் உங்கள் வண்டிக்கும் கவர் ஆகும், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் கவர் ஆகும். அதேமாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துறவங்களோட உயிருக்குமே அது கவர் ஆகும். அதே மாதிரி காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா